எஸ்டிஆர் சாரோட ஃபேன். அதாவது கொஞ்ச நஞ்ச எஸ்டிஆர் ஃபேன் கிடையாது, பயங்கரமான எஸ்டிஆர் சார் ஃபேன். ஸோ அப்போதான் அவர் வந்துட்டு ஒரு ஜேர்னி ஒன்று இருந்தாரு. அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கர மோட்டிவேஷனான ஒரு விஷயம். அதில் சொல்லியிருப்பாரு, வெயிட் மட்டும் போட்டுறாதீங்க, வெயிட் மட்டும் போட்டுறாதீங்கன்னு. வெயிட் குறைக்கிறது யார் வேணா பண்ணலாம், அது வந்து ஜஸ்ட் டிசிப்ளின், அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அதை தாண்டி அந்த டைம்ல இருக்கிற மனநிலைமை ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எப்படி வேணா ஸ்லிப் ஆகலாம், இது வேணான்னு சொல்லிட்டு போகலாம், இல்லைன்னா அது பண்ண முடியுன்ற ஒரு ஒரு தைரியம் வரும்ல. இங்கே கற்றுக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நெகட்டிவிட்டி யார், அது எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்ம கற்றுக்கிறப்போ தட் இஸ் மோர் ஈஸியர். ஸோ அதனால அதான் சரி. அவர் தலைவரை ரொம்ப பிடிக்கும் எஸ்டிஆர் அவர்கள்னு சொன்னீங்க, நிறைய படம் பார்த்துருப்பீங்க. மைண்டில் ஏதாவது ஒரு டைலாக் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து அவர் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் யார் போகிறான்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு எப்போவுமே ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபேவரட் டைலாக் இல்லை ஃபேவரட் படம்? ஐயோ, இங்கே அது சொன்னால் நல்லா இருக்குமான்னு தெரியல. ஒரு வல்லவன்ல ஒரு சீன் இருக்கும்ல, நீ யாரை தூக்கி போட்டு போற தெரியுமா, கீதா. ஓ அதுவா? என்ன கூட நீ திட்டுற மாதிரி திட்டீங்க. ஓகே, ஏய் நீ யாரை தூக்கி போட்டு போறேன்னு தெரியும்ல, யாரு? கீதா. அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியாது.